நடந்து வந்துட்டு இருக்காங்க. மேங்கோ லஸ்ஸி குடிச்சா நல்லா இருக்குமே. எப்பா யாருமா அத? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் நடந்து வரது சுத்தமா சரியில்லை. வந்துட்டாரு பெரிய காலை வச்சுட்டு தம்மு தும்முன்னு. வேற எங்கேயாவது போய் வாக்கிங் போ. எப்பா பாக்கலப்பா. அந்த மாம்பழம் அதை எடுக்கிறதுக்குள்ள நான் ரசமாயிடுவேன். கிளம்புங்கிறது. அடடா அடடா நல்ல வாசனை வருதே. எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். யாருப்பா இதை இங்க வச்சதே? இந்த இடத்துக்கு வரும்போது டைகர் மாதிரி நடந்து வரணும். டைனோசர் மாதிரி இல்ல. இப்போ நான் உனக்கு எப்படி சந்தோஷப்படுத்துறேன் பாரு. இந்த காத்து நல்லா இருந்துச்சா? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னா அது இதுதான். இப்ப வேற ஏதாவது பண்ணலாம் சரிப்பட்டா. அப்படியே யாரும் தெரியாம நடந்து போயிடுவோம்பா. எவ்வளவு தைரியம் தான் கேட்வாக் பண்ணிக்கிட்டு வருவேன். தைரியமா இந்த மாதிரி நடந்து வரணும், புரியுதா? நம்ம சொல்றேன் ஒவ்வொரு அடியும் 10 டன் வெயிட் பாக்குறியா? நல்லாதான் இருக்கு. நடந்து நடந்து பயங்கரமா பசிக்குது. அடடா சூப்பருங்க. யாரெல்லாம் போய் ஒரு கட்ட கத்த வேண்டியதான். Oh my god, என் குழந்தைங்க ஸ்லீப் மோட்ல இருக்கு. அப்புறம் நீ பாட்டுக்கு போனே பாத்துக்கிட்ட குழந்தைங்க சீட் போர்ட்ல தான் இருக்கும். என்னடா எதை எனக்கு சாப்பிட போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னடா இதை சிங்கம் எல்லாமே காலை வைக்கிறதுக்கு சவுண்ட் வருது. என்ன காலை நீ மட்டும் தனியா சத்தம் போட்டியா? இதோ பாரு அவ்வளவுதான். அப்புறம் இப்ப நடந்தெல்லாம் இல்ல, அப்படியே முட்டி போட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி பல அரசபையும் நாக்குல நாட்டிய மாட்டுமே. கண்ணா எனக்கு ஒரு பைட்ட கொடுறா. இந்த காலை வச்சுக்கிட்டு என்னால டக்குன்னு போகவும் முடியலடா. என்னோட வாழ்க்கை ஜாலியாகுது. முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. பாரு குட் மார்னிங். சமையா இருக்குப்பா. ஊனாக்கிலே நாட்டியம் ஆடணுமா? இத சாப்பிடே. அடடா வரணும்னு தான் நானும் பாக்குறேன்.